சரி, எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இணையதள செயல்பாட்டாளர்களும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய பத்திரிகையாளர் அவசர சந்திப்பினுடைய நோக்கம், நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவ இருக்கின்ற பாரதிய ஜனதா, அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணி குறிப்பாக சில இடங்களில் வன்முறைகளை தூண்டி அதனூடாக அரசியல் லாபம் அடைவதற்கு திட்டமிட்டிருப்பதாக எனக்கு தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறை டிஜிபி இயக்குனர் அவர்களையும் உளவுத்துறை காவல்துறை தலைவர் அவர்களையும் இவர்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களையும் சந்தித்து எனக்கும் என் கட்சிக்காரர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி நான் கடிதம் அளித்திருந்தேன். ஆனால் இதுவரையிலும் நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். கூட்டத்துக்கு நான் போகின்ற போதும் சரி, கூட்டம் முடித்து வருகின்ற போதும் சரி, எந்த இடங்களிலும் உரிய பாதுகாப்பை எனக்கு தமிழக தேர்தல் ஆணையருடைய உத்தரவுக்கு இணங்க தமிழக காவல்துறை வழங்கவில்லை. எனக்கு மட்டும் வழங்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற பல தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்புகளை தமிழக காவல்துறை வழங்கவில்லை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். நேற்றைய தினம் மாலை 5 மணி அளவில் அரியலூர் மாவட்டம் முள்ளுக்குறிச்சியைச் சேர்ந்த எங்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திரு சம்பத் அவர்களையும், அதே ஊரைச் சேர்ந்த முள்ளுக்குறிச்சி ராவணன் மாவட்ட இளைஞணி செயலாளரையும், பாமகவினுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய தூண்டுதலின் பெயரில் அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் சுரேஷ் அவர்கள் ஏற்பாட்டின் பெயரில் ஒரு கூலிப்படை மிக மோசமாக அவர்களை அருவாளால் வீச்சிறுவால் கொண்டு வெட்டி இருவரும் மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் நடந்து இப்போது கிட்டத்தட்ட 22 மணி நேரத்தை தாண்டி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி, எஸ்பி உயரதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியோம். இதுவரையிலும் இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட அதிமுக, பாமக பிரமுகர்கள் கைது செய்யப்படவில்லை. இதுபோன்று இந்த தேர்தலுக்குள் இன்னும் பல இடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது என்பதை நான் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த வாரம் எங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி பிள்ளையார்குப்பம் சரவணன் என்பவரை தலையை அறுத்து நடுரோட்டில் வீசுவோம் என்று பகிரங்கமாக முகநூலில் அவர் படத்தை போட்டு எச்சரித்தார்கள். நான் திமுக கூட்டணியை ஆதரித்து வடதமிழ்நாட்டில் எங்கு பிரச்சாரம் செய்தாலும் உயிரோடு வீடு செல்ல முடியாது என்று பகிரங்கமாக என்னுடைய முகநூல் பின்னோட்டத்திலேயே வந்து நூற்றுக்கணக்கான பாமக பிரமுகர்களும் போலி கும்பல்களும் RSS, PHP, பாரதிய ஜனதா கும்பலும் மிரட்டி எழுதியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆவணமாக ஒரு கடிதம் 2 கடிதம் இல்லை, நூற்றுக்கணக்கான புகார் கடிதங்களை இந்த நாட்டில் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு காவல்துறை தலைவர், இயக்குனர், சட்ட ஒழுங்குன்னு சொல்கிறவங்ககிட்ட நான் கொடுத்துருக்குறேன். இவர்கிட்ட கொடுக்கும்போது நடவடிக்கை இல்லைன்றதால பத்திரிகை நண்பர்களாகிய எனது அருமை பத்திரிகை நண்பர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி பத்திரிகைகள், வார இதழ்கள் அதை வந்து அப்படியே வீடியோவாகவும் ஆடியோவாகவும் சில சேனல்களும் வெளியிட்டாங்க. கடந்த காலங்களில் எனக்கு ஏற்பட்ட கொலை மிரட்டல்களை தமிழ்நாட்டுடைய முன்னணி வார இதழ்களான ஜூனியர் விகடன், குமுத ரிப்போர்ட்டர், நக்கீரன், அப்படியே அங்கே என்னை கூட்டம் போட்டு ஒரு கும்பல் வேல்முருகனை கொலை செய்ய வேண்டும், ஐயா உத்தரவிட்டு விட்டார், யார் எவ்வளவு வரி தருகிறீர்கள் என்று கேட்டு அதே இடத்தில் பல ஆயிரம் ரூபாய் வசூலாயிருக்குது. இதுக்கான வீடியோ, இதற்கான ஃபுட்டேஜ், அந்த உரையாடல் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த நாட்டுடைய டிஜிபி கையில் கொடுக்குறேன். டிஜிபி ஊன்னு கேட்டுக்கிட்டு இன்னைய வரைக்கும் ஒரு போலீஸ்காரர் எனக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் ஏதோ பொய் சொல்கிறேன் இல்லை, நீங்கள் நேரம் இருந்தீங்கன்னா அந்த ஆடியோ கூட நான் போட்டு காட்ட தயாராக இருக்கிறேன். வேல்முருகனை கொலை செய்ய வேண்டும், முதலில் யார் எவ்வளவு தருவீர்கள் என்று ஏலம் விடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற ஒரு வன்னியர் சங்க பாமக பிரமுகர் நான் இதோ 10,000 தருகிறேன்னு கொடுக்குறார். அந்த ஒரு கூட்டத்திலே கிட்டத்தட்ட 74,000 ரூபா கலெக்ஷன் ஆகுது.
இதை வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு வார பத்திரிக்கை அங்கே லைவாக போய் நான் அனுப்பிச்சி வச்சேன். இந்தமாரி என்னை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ரகசிய கூட்டம் நடக்குது, நீங்களே போய் நேரடியாக அந்த கூட்டத்தில் என்ன நடக்குறத கவர் ஸ்டோரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களே போய் அங்கே நின்று டேப் பண்ணி அதை கவர் ஸ்டோரி அப்படியே ஒரு வார்த்தை பிறையிடாமல் குமுத ரிப்போர்ட்டர் வாரதேடும் ஜூனியர் கூட நக்கீரனும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை கொண்டு கொடுத்தும் டிஜிபிட்ட பாதுகாப்பு கேட்டு பார்த்துட்டேன், கிடையாது. தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து எடப்பாடி அரசாங்கம் என்ன நினைக்கிறேன்னா, நீ சாகடிக்கப்பட வேண்டியவன், நீ கொலை செய்யப்பட வேண்டியவன், உன்னால் பெரிய தொல்லையாக இருக்குது எங்களுக்கு. ஒன்றா தூத்துக்குடிக்கு போகிற, ஒன்றா நெடுவாசலுக்கு போகிற, ஒன்றா கைராமங்கலத்துக்கு போகிற. அதனால் மெரினா போராட்டத்தில் மக்களுக்கு பாதிக்கப்பட்டால் உனக்கு என்ன, நீ நீதி கேட்டு எங்கள் மேலே வழக்கு போடுற, எங்கள் போலீஸ் அதிகாரியை விசாரிக்க நீதிபதி தலைமையில் ஆணையம் கேட்குற, ஆர்ஆர்பி பிரச்சனை, அங்கே டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பிரச்சனை, ஊழல், அதில் எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிற, தமிழ்நாட்டில் சமகாலத்தில் 8 வழிச்சாலைக்கு தலைவலியாக இருக்கிற, எங்களுக்கு வர்ற வருமானமான டோல்கேட்டை தடுத்து நிறுத்துகிற. அதனால் ஒன்றை கூலிப்படையை வச்சு யார் கொலை செஞ்சாலும் கொலை செய்கிற கும்பலுக்கு தான் எங்கள் எடப்பாடி அடிமை அரசு ஆதரவாக இருக்கும், எங்கள் காவல்துறை ஆதரவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுது நம்ம தமிழக அரசு. சரி, தமிழக அரசு தான் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி இப்போ இந்த கொஞ்ச நாள் அதிகாரம் யார் கையில் இருக்கும்? தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையருக்கு நான் ஒரு கடிதம் கொடுத்தேன். ஒரு கடிதம் 2 கடிதமாக அங்கே பாருங்கள். நீங்களாம் சொல்லுவீங்க வேல்முருகன் டோல்கேட்டை அடித்து விட்டார், சுங்கச்சாவடியில் இருந்தவரை செருப்பை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார், ஒரு தொலைக்காட்சி சொல்லுது. இப்போ ஒவ்வொரு முறையும் நான் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுருக்கேன். எம்எல்ஏ இருக்கும்போதுலேருந்து எந்தெந்த இடத்துல கொலை மிரட்டல் வந்துச்சு, ஜெயங்கொண்ட அருகே வேல்முருகனை தாக்க முயற்சி தினமணி, மீன் சுருட்டு அருகே தமிழக வாயு மிகச்சி கார்கனடை என்னை கொலை செய்ய முயற்சி 26 பேர் மீது வழக்கு தினத்தந்தி, டிவிகே கேடஸ் நாளை முறை என்னை கைது பண்ணதுக்காக, என்னை கொலை தாக்கல் பண்ணதுக்காக ரோட் ராக், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிண்டு வேல்முருகன் அட்டாக்டு, ஹிண்டு வேல்முருகன் உயிருக்கு ஆபத்து, வேல்முருகன் தலைக்கு விளையா, தமிழ்நாட்டின் முன்னணி வாரதழ் ஜூனியர் வீரன். கலவரத்துக்கு காரணம் யாரு? வேல்முருகனை கொல்லுங்க, வீதியை கிளப்பிய ரகசிய கூட்டம், வட மாவட்டங்களில் ரெட் அலர்ட். எல்லாமே ஆதாரத்தோட. ஆனால் இதுமாரி இப்போ நூற்றுக்கணக்கான பேப்பர் என்கிட்ட இருக்குது, அதை காட்டிகிட்டு இருந்தால் பத்திரிகையாளர்கள் தேர்தல் நேரம் நீங்கள் நிறைய இடத்துக்கு போகணும். இத்தனைக்கும் ஆதாரங்களை அடுக்கடுக்க அடுக்கி காக்கி சட்டை போட்ட, ஏற்கனவே கலைஞர் சொன்னார், பல தலைவர் சொன்னாங்க எதோ இதையும் ஈரெல்லாம் அழுகி போச்சுன்னு. அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டு காவல்துறையில் யாராச்சும் கொஞ்சம் நெஞ்சம் இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த காவல்துறை பயிற்சி, இந்த லண்டனுக்கெல்லாம் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க ஐபிஎஸ் முடித்தவங்களாம், இப்படிலாம் போய் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களே. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவன், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன், 5-6 வயசுலேருந்து அரசியல் இருக்கிற ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த நான், என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, என் கண்ணூரி கட்சியின் முன்னணி தலைவர்களுக்கு, என் சகோதரர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நடையாக நடந்து இந்த டிஜிபி ஆஃபீஸில் எத்தனை முறை கமிஷன் கொடுக்குறது, புகார் கொடுக்குறது. இந்த சென்னை மாநகரத்தில் நேற்று கூட ஒரு பத்திரிகை நண்பர் தான் வந்திருந்தார், ஒரே ஒருத்தர். உங்களுக்கு எல்லாருக்கும் குறுஞ்செய்தி அனுப்புனா, ஆனால் யாரும் வரல. இந்த கமிஷன் ஆஃபீஸில் போய் பல கடிதங்கள் இதேமாதிரி கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் என்னன்னா, இவனால் பெரிய இடைஞ்சல், இவனால் பெரிய தொல்லை, இவன் அப்படின்ற பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த அரசாங்கம் பிடிச்சி என்ன தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு போடுறதுக்கு எல்லா தலைவரையும் பார்க்கறதுக்கு அனுமதிச்சாங்க, என்ன அனுமதிக்கல. என்னை விமான நிலையத்திலே வச்சு கைது பண்ணி கொண்டு வந்தாங்க ஜெயிலுக்கு. இடையில இறக்கி கூட கழிக்கிறதுக்கு எனக்கு அனுமதிக்கல. சரி பரவாயில்ல, சிரித்த முகத்தோடு நான் ஜெயிலுக்கு போனேன். அங்கே போய் என்ன ஊசி போட்டானோ, என்ன உணவு கொடுத்தானோ தெரில. அன்னையிலேருந்து இன்னையிலேருந்து நான் மருத்துவமனையும் வீடுமா தான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த கேம்பிங்கு 40 தொகுதிக்கு எனக்கு ப்ரோக்ராம் முதல்ல போடப்பட்டது. காவேரி மருத்துவமனையில் 12 நாளுக்கு மேலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கணும் காரணத்தால் அது 12 தொகுதியாக குறைக்கப்பட்டது, 6 சட்டமன்ற தொகுதியாக குறைக்கப்பட்டது, 18 தொகுதிக்கு போடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் முரசொலியில் அதுக்கான அறிவிப்பு வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு அதுக்கு கூட இன்றைக்கி என்னால் முழுசாக போக முடியாத ஒரு சூழல், அந்த அளவுக்கு கொலை மிரட்டல். தருமபுரிக்கு வந்தால் வேல்முருகன் உயிரோடு திரும்ப முடியாது, எங்கள் சின்னையாவே எடுத்து ஓட்டு கேட்டு உயிரோட போடுவீங்களா அப்படி நேரடியாக தொலைபேசியில் மிரட்டல், வாட்ஸ்அப்பில் மிரட்டல், கமெண்ட்ஸில் மிரட்டல். இது எல்லாத்தையும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து போய் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பல தொலைக்காட்சி எடிட்டர் நண்பர்கிட்ட உரிமையோடு கோச்சிப்பேன். ஏன்னா என்னுடைய அலுவலகத்தில் இங்கே எத்தனை தொலைக்காட்சி சேனல் இருக்கோ
அத்தனைக்கும் தனித்தனியாக மானிட்டரிங் போட்டு ஒரு மிகப்பெரிய டீம் ஆஃப் குழு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஸ்ஸை யார் லைவ் பண்ணுறா, யார் என்னுடைய பேட்டியை போடுறா, யார் போடலை அப்படின்றத மானிட்டரிங் பண்ணி எத்தனை செகண்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கிறீங்க, எத்தனை நிமிடம் எந்த தொலைக்காட்சி லைவ் போட்டிருக்கிறது என் பார்வைக்கு வரும். முதல்ல தமிழ்நாட்டில் ஃபேஸ்புக்கு உருவாக்கின ஒரு அரசியல்வாதி நான் தான். என்டிடிவி ஹிண்டு மிஸ்டர் பீர் முகமது தமிழில் இருக்கும்போது அது தனியாக அரை மணி நேரம் ஆர்டிக்கல் ஒரு நிகழ்ச்சியை பண்ணார். இப்போ கூட உங்களை வரும்போது என்டிடிவி தமிழ் ஒரு நேர்காணலுக்காக வந்து மறிச்சிக்கிட்டாங்க. அதனால தான் அந்த ஒரு 10 நிமிஷம் லேட்டு. நான் 3:15 இங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன். 3 மணிக்கு பத்திரிகையாளர் வந்துடுவாங்க, அல்லது ஒரு பத்திரிக்கை லேட்டாவது என் உதவியாளர் சொன்னான். காரை கொண்டாந்து விட்டுட்டு அவங்களுக்கு ஃபோனில் பேட்டி கொடுத்துருந்தேன். ஒன்றுக்கு நேரடியாக இன்டர்வியூ கொடுத்தேன். நேரத்தில் சரியாக இருப்பேன், என்னுடைய நடவடிக்கைகளில் சரியாக இருப்பேன், என்னுடைய மக்களுக்கான போராட்டங்களில் சரியாக இருப்பேன். அப்படி சரியாக இருக்கிற வேல்முருகன் சரியாக இல்லாத இந்த அரசாங்கத்தால் கொலை செய்யப்பட வேண்டும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு மருத்துவமனையில் உங்களுக்கு தெரியும், நான் ஸ்டாலினில் அனுமதிக்கப்பட்ட போது ஆம்புலன்ஸில் கொண்டு வரல, போலீஸ் நாய் பிடிக்கிற போலீஸ் வண்டியில் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே சிகிச்சையில் இருக்கும்போதே ட்ரிப்பை உருவி போட்டு என்னை கூப்பிட்டு போய் திருப்பி அங்கே அடைச்சாங்க. அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்தாங்க, அந்த டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு கேட்குறேன், வரைக்கும் தரமாட்டேன்றாங்க. அங்கே ஏதோ ஒரு ஊசியாக அந்த ஊசியை நரம்பில் போட்டால் காலப்போக்கில் அதிகபட்சம் 1 ஆண்டுக்குள்ளே இல்லை 2 ஆண்டுக்குள்ளே பேச்சு மட்டும் நிறுத்திடுவாங்களாம். இது அந்த நாளத்தில் நாஜி படைகள், ஹிட்லர் படைகளில் தளபதிகள் ஹிட்லர் மாரி பேச்சு திறமை உள்ள ஆட்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு யுக்தி. இப்போ திருமுருகன் காந்திக்கு அது பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதேமாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தருக்கு அதுமாரி பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எனக்கும் திருமுருகனுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக திருமுருகன் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவருக்கு எனக்கு என்ன நோய், என்ன உடல் உபாதைகளோ அதே மாதிரி தான் அவருக்கு இருக்குது. இன்றைக்கி முகிலன் எங்கே இருக்காருன்னே தெரியல. உதயகுமாரன் மேலே எத்தனை வழக்கு போய் 750 வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த நாட்டில் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்திற்காக, மொழிக்காக, மாணவர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக நாங்கள் போராடக்கூடாது, நாங்கள் பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடாது, நாங்கள் டிவி விவாதங்களை பங்கெடுக்கக்கூடாது, இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள், பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசு இவ்வளோ ஒரு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கையாண்டா, இந்த அரசாங்கம் தான் இப்படி செய்து இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நான் தேர்தல் ஆணையரை போய் சந்தித்து கடிதம் கொடுத்தேன். அன்னைக்கு சில பத்திரிகையாளர் கூட வாசலில் இருந்தீங்க. போய் கொடுத்து அவங்க இந்த தமிழ்நாடு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்கிட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் கொடுக்குற அன்றைக்கி சொல்லலை, இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுங்க உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. ஒரு வாரமாக அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கேட்குறேன். ஒரு வாரமாக அவருடைய ஃபோனே எடுக்கலை. நான் குரல் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அதுக்கும் பிறகு தான் கடைசியாக அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. கடிதத்தை வாங்குற அன்றைக்கி அந்த நட்சத்திர பேச்சாளருக்கு அந்தஸ்துக்கான அதை நான் முடிஞ்சு போச்சு, அதை வாங்க மாட்டேன்னு என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கலாம். வாங்கிட்டு நான் உடனே உங்களுக்கு கொடுக்குறேன், வழங்குறேன்னு எனக்கு ஏன்னா எல்லா தேர்தலையும் நான் வாங்கியிருக்கிறேன். எழுதிட்டு அதுக்கு பிறகு யாருடைய உத்தரவுக்கு இணங்க, யாருடைய தூண்டுதல் பேரில் எனக்கு நட்சத்திர அந்தஸ்துக்கான பாஸ் என் வண்டிக்கு தரல. என் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் யாருமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சார பரப்புரையில் ஈடுபட முடியல. தேர்தல் ஆணையம் சூழ்ச்சி பண்ணி சதி செஞ்சு தடுத்து வச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுது? 27ஆம் தேதி கடைசி தேதி அன்னைக்கு நீங்கள் கொடுத்தீங்க. ஹைகோர்ட்டுக்கு போனேன். ஹைகோர்ட்டில் பச்சா புழுவுறாங்க. நான் தேர்தல் ஆணையத்திற்கு, ஆணையர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு நான் காவேரி மருத்துவமனையிலிருந்து பல முறை பேசியதற்கான ஆவணம் என்கிட்ட இருக்குது. அது ஆவணம் யார்? மத்திய அரசு நரேந்திர மோடி கையில் இருக்கிற பிஎஸ்என்எல் மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும், எடுக்க முடியும். என்னுடைய உதவியாளர் காமராஜ் 22ஆம் தேதி போய் மனு கொடுத்தான், நகல் என் கையில் இருக்குது. 25ஆம் தேதி போய் திரும்பவும் கொடுக்குறான், நகல் என் கையில் இருக்குது. இதையெல்லாம் வாங்கி கீச்சு குப்பையில் போட்டு தேர்தல் நம்முடைய எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் இந்த எடப்பாடி அரசுக்கு, இந்த ஓபிஎஸ் அரசுக்கு, இந்த அதிமுக அரசுக்கு எடுபடி வேலை செய்கிறாங்களா? இது நியாயமா? இவரே மோடிக்கு எடுபடி செய்கிற ஒரு ஆள், மோடிக்கு எடுபடி செய்கிற எடுபடி அரசாங்கத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் எடுபடி வேலை செய்யலாமா? இது எந்த விதத்தில் நியாயம்? நான் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் வேக வேகமாக கிளம்பும்போது எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. என் கட்சியோட தொண்டர்படை வண்டி, என் வண்டி நிறுத்தி 1 மணி நேரம் சோதனை என்ற பேரில் எடுத்துக்கிறாங்க. நேற்றுக்கு அண்ணா சாலையிலேருந்து போகிறேன், காங்கிரஸ் அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரி என் வண்டியை நிறுத்தி சோதனை. எனக்கு பின்னாடி, எனக்கு முன்னாடி பல தலைவர்கள் வண்டி போகுது. என் வண்டியில் கொடி கட்டக்கூடாது, என் வண்டியில் மட்டும் கொடியை அவுத்து எடுக்கிறாங்க. இப்போ என்ன நியாயம்? இப்போ அன்றைக்கி நான் திட்டக்குடி கூட்டத்துக்கு போகிறேன். அன்புமணி 25 காரில் வரார். எல்லா கார்லையும் பாமக கொடி பெற்றிருக்கு, அதிமுக கொடி கட்டிருக்கு, அமமுக கொடி கட்டிருக்கு. ஏன்? எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக நேற்றுக்கு என்னை வரவேற்றார். ஆவடி நாசர், கும்படி பூண்டி வேணு, நம்முடைய பூந்தமல்லி இடைத்தேர்தலில் கூட்டம், பல்லாயிரக்கணக்கான கூட்டம், எல்லா வண்டியிலையும் கொடி கட்டிருக்க அனுமதிக்கிறாங்க. அப்போ வேல்முருகனா மட்டும் ஏன் உங்களுக்கு இழுப்ப காய கசக்குது? மோடிக்கு கசக்கும். கோபேக் மோடியை இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் தான் கருப்பு பலன் விட்டேன், அது ட்ரெண்ட் ஆச்சு, அவருக்கு கசக்கும். நிர்மலா தேவி விவகாரத்தில் முதல்ல வெளியில் பெண்களை திரட்டி நீதி கேட்ட எல்லா சேனலும் லைவ் போட்டிங்க.
அதனால் நம்முடைய கவர்னருக்கு என்ன பிடிக்காது, கசக்கும், நியாயம் இருக்குது. தமிழ்நாடு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு வேல்முருகனுக்கு என்ன? ஏன் இப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க? உங்களை அன்றைக்கி சந்திச்சுட்டு வந்து வெளியே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நான் என்ன சொன்னேன்? நேர்மையான நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தேர்தல் அதிகாரியாக இருக்கார், இவர் தேர்தல் ஆணையத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு நேர்மையாக நடந்துப்பார்னு சொன்னேன். அப்படி சொன்ன வேல்முருகனுக்கே அந்த கட்சி தேர்தல் கமிஷனால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு தர வேண்டிய 20 பாஸை நீங்கள் தர மறுத்துருக்கிறீங்க. என்னமோ சொல்லுவாங்க, சீப்பை எடுத்து பதுங்க வச்சா கல்யாணம் நின்று போடுன்னு. நீங்கள் பாஸ் தரலன்னா கொடி கட்டி போக முடியாது வேல்முருகன். நீங்கள் கொடி கட்டாத என் நண்பர் வண்டியில் நீங்கள் போய் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் என்னங்க நியாயம்? இதுக்காக நீங்கள் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்து நேர்மையான அதிகாரி வந்து கோட்டையில் உட்காடுறீங்க? சொல்லுங்கள். மனச்சாட்சியோடு நடந்துக்கணும் தேர்தல் அதிகாரிகள். நான் இங்கிருந்து கிளம்புனா வள்ளூர் கோட்டத்தில் ஒரு இடத்துல நிறுத்துறீங்க, விருகம்பாக்கத்தில் வடபழனியில் ஒரு இடத்துல நிறுத்துறீங்க, விருகம்பாக்கத்தில் ஒரு இடத்துல நிறுத்துறீங்க, என் வீட்டுக்கு பக்கத்தில் வலசவாக்கத்தில் ஒரு இடத்துல நிறுத்துறீங்க. ஒரு மனுஷன் வண்டியை ஒரு கான்வாயில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அவசரமாக போகணும். ஒரே நாளில் 3 கூட்டம் 4 கூட்டம் பேசுகிறேன். கூட்டம் 8 மணிக்கு தொடங்கி 10 மணிக்குள்ளே 2 மணி நேரத்தில் நான் வந்து 2 நாடாளுமன்றம் 3 நாடாளுமன்றத்தை கவரேஜ் பண்ணணும். அப்போ இது என்ன சதி? ஏன் இந்த எடப்பாடி தொடரடிக்கு எடப்பாடி வேல்முருகன் மேடையில் பேசுறதுக்கு ஏன் இப்படி நீ பயப்படுற? இன்னைக்கு ஒசூரில் எனக்கு அனுமதி இல்லை, தருமபுரியில் அனுமதி இல்லையா? ஏன் கேட்டாக்கா அன்புமணி அங்கே தான் தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு, வேல்முருகன் அங்கே தான் தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு, அதனால் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். என்னங்க நியாயம்? 6 தொகுதியில் அன்புமணி ஒரு இடத்துல முடிக்கிட்டோம், வேல்முருகன் ஒரு இடத்துல முடிக்கிட்டோம், அமமுக ஒரு இடத்துல முடிக்கிட்டோம், இன்னும் மற்ற கட்சி ராமதமிழ் ஒரு இடத்துல முடிக்கிட்டோம். பிரித்து கொடுங்க, சொல்லுங்க. பாதுகாப்பு நலன் கருதி அனுமதி மறுக்கப்படுகிறது. இன்னும் கடிதம் வரல, வாயால் சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு சைதாப்பேட்டையில் கூட்டம், பொதுக்கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களை ஆதரித்து எனக்கு பிரச்சாரம் நடத்த போகிறேன். ஆனால் பிரச்சாரத்துக்கு முன்னாடி இவ்வளவு தடங்கல்கள், இவ்வளவு தொந்தரவுகள், இவ்வளவு பிரச்சனைகள். நானும் கமிஷனர், டிஜிபியை இத்தனை நூற்றுக்கணக்கான கடிதம் கொடுத்து பாதுகாப்பு கடிதம் கொடுத்துட்டேன். ஒரு ஒத்த போலீஸ் கிடையாது. ஆர்எஸ்எஸ் காரனுக்கு, பிஜேபி காரனுக்கு, பாரதிய ஜனதா காரனுக்கு முன்னாடி ஒரு பைலட்டு, பின்னாடி ஒரு பைலட்டு, அது டிஎஸ்பி தலைமையில் எஸ்கார்ட்ஸு. மணல் குவாரி அரசுரிமை ஆக்கினதுலேருந்து 25 ஆண்டு காலமாக எனக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸ் இருந்தாங்க. இந்த எடப்பாடி ஆட்சி ஜெயலலிதா இருக்கும்போது கொடுத்தாங்க, கலைஞர் இருக்கும்போது கொடுத்தாங்க, நான் எதிராக இருக்கும்போது கொடுத்தாங்க. நான் தான் மணல் குவாரி அரசுரிமை ஆக்கினேன். அந்த மணல் மாபியா கும்பலால் எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு சொல்லி 24 ஹவர்ஸு AK-47 2 கன்மேன் இருந்தாங்க. இந்த எடப்பாடி வந்து இப்போ வாபஸ் வாங்கியிருக்கிறார். சொல்லுங்கள். லாட்ரியை நான் தான் ஒழித்தேன், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். லாட்ரி மாபியா கும்பலால் எனக்கு லைஃப் த்ரெட் இருந்துச்சு. ஹபின் கஞ்சா விற்கிறாங்க எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி சென்னையில் கண்டுபிடிச்சி சட்டப்பூர்வத்தை போய் ஆதாரப்பூர்வம்னு நிரூபித்தேன். அதற்கும் திரட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு PSO கொடுத்துருந்தாங்க. என் வீட்டுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. சொல்லுங்கள். ஒரு சமூக நலன் தமிழ்நாட்டில் பல மாற்றங்களுக்கு காரணமானவன் வேல்முருகன், வித்திட்டவன் வேல்முருகன். ஆனால் இந்த வேல்முருகன், முகிலன், திருமுருகன், உதயகுமாரன், இந்த மாதிரி நெடுமாற ஐயா, நல்லக்கண்ண ஐயா, இந்த மாதிரி நேர்மையான தலைமைகள் அடுத்த தலைமுறை உருவாயிடக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு சதி செய்கிற இந்த வஞ்சக எடப்பாடி அரசுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கிறீங்க. இந்நேரம் தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுருக்கணும்? உரிய பாதுகாப்பு எனக்கு வழங்க உத்தரவிட்டுருக்கணுமா இல்லையா? தேர்தல் ஆணையம். இப்போ நான் தேர்தல் ஆணையரை கூட்டு கேட்டேன், யார் நம்ம எலக்ட்ரல் ஆஃபீஸர், அவர் ஒரு லெட்டர் காட்டுறாரு, எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த லெட்டரே எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ புலமை இல்லை. சத்யபிரகாஷ் சாகு IAS சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் டு தி DGP டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறார். என்கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கிறாரு, அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துங்கன்ட்டார். முடிஞ்சு போச்சு. சரி, அவர் அதான் செய்வார். சரி, எலக்ட்ரல் ஆஃபீஸில் அவர் தானே, அவர் ஒரு லெட்டர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காருல்ல, அதுக்கு நம்ம DGP TK ராஜேந்திரன் நேற்றுக்கு முன்னாள் வரைக்கும் அவர் தான் சட்ட ஒழுங்கு போலீஸு. எனக்கு எங்கே உத்தரவு போட்ட கடிதம், எங்கே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நான் DGP அவர்களை பார்த்து கேட்குறேன்? கிடையாது. ஆக பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இந்த தேர்தலில் வேல்முருகனுடைய பயணத்தை, தேர்தல் பரப்புரையை தடுத்து நிறுத்தி ஜனநாயக உரிமையை, ஜனநாயக கடமையை ஆற்றுவதை தடுப்பதற்கு முயற்சித்த இந்த எடப்பாடி அரசுக்கு துணை போன இந்த தேர்தல் ஆணையத்தில்